இதோட ஒரு 6 வண்டியாவது நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். எல்லாமே புதுசா தான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். 6 வண்டியா? 6 வண்டி. அவன் எது ஷோரூம்ல வருதோ உடனே 180 சொல்றீங்கல்ல, அது 220, அப்புறம் அந்த பல்சர் என்னென்ன KTM வாங்கியிருந்தான் வண்டி. இல்ல சார், ஒரு 1 இயர்ல 1.5 இயர்ஸ்ல பைக்கோட அதான் நம்ம ஓட்டர் டிரைவர்னால ஸ்பேர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி நியூ வண்டி வீட்டுல கேட்பேன். பைக்னா ஒரு பாண்டிங் இருக்கும் அதோட இல்லையா? உங்களுக்கு அந்த பாண்டிங்கே இல்லையா? மாத்திக்கிட்டே இருக்கீங்க. இல்ல சார், வண்டியோட எப்படி சொல்றது, அந்த பவர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்றது வேஸ்ட் இல்ல சார். என்ன பண்றாரு அப்பா? அப்பா வந்து டிரைவரா இருக்கு சார். எங்க? ஒரு பிரைவேட் கம்பெனி. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். சோ அப்பா வந்து ஒரு பிரைவேட் கன்சல்ல டிரைவர், அவ்வளவுதான். அவர் கஷ்டப்பட்டு இனிஷியல் பேமெண்ட் பண்ணி எடுத்து கொடுப்பாரு. மந்த்லி EMI பே பண்ணுவோம். ஆனா ரொம்ப திட்டிக்கிட்டே தான் அதே பே பண்ணுவார் EMI. EMI அவர் தான் பே பண்றாரு. ஆமா சார். இனிஷியல் அவர் தான் கொடுக்குறாரு. ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? வண்டி ஓட்டுறது, சுத்துறது.